மக்கள்ஸ், நான் உங்க கிரிக்மோன் பேசுகிறேன். இனி நம்ம சொல்ல பார்க்க போகிறது மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ். நான் ஏற்கனவே சிஎஸ்கே வெர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ப்ரீ மேட்ச் அனாலிசிஸில் சொன்ன விஷயம் தான். என்னோட வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டேன், நேற்றே வந்து ரெடி பண்ணியாச்சு. பட் அந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் காரணமாக அந்த வீடியோ வந்து இது இப்போ என் கையில் இல்லை. ஸோ திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இந்த இன்கன்வீனியன்ஸை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த லேட்டாக அப்லோட் ஆகுது, என்னடா இது அப்படின்ற அந்த ஒரு இன்கன்வீனியன்ஸை பொறுத்துக்கிட்டு அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரதுக்கு காரணம் நிறைய இருக்கும். இது கிரியேட்டர்ஸ்க்குலாம் கன்ஃபார்ம் தெரியும். சரி, இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மும்பை ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோஹித் சர்மா இல்லை. திரும்ப அதே தான். ரோஹித் சர்மா இல்லைன்னா என்ன, எங்கள் ஸ்குவாடு நல்ல ஸ்குவாடு இருக்குது. எங்கள் பிளான் வந்து பக்காவாக கிளிக் ஆச்சுன்னா நாங்கள் ஜெயிக்க போகிறோம். ஏன்னா அந்த திங்க் டேங்க் சரி, அவங்க ஸ்குவாடு சரி, அவங்க பேலன்ஸ் சரி, எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கள் பிளான் ஆன் ஃபீல்டில் நாங்கள் எரர் பண்ணாமல் எங்கள் பிளான் சரியாச்சுன்னா எங்களால் ஜெயிக்க முடியும். அதுதான் வந்து திரும்ப ப்ரூவ் பண்ணுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி டேர் டெவல்ஸாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஃபேஸ்புக்கில் இருக்க மீம்ஸ் எல்லாம் சுட்டு பேசுறியா அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் உண்மை கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கடைசி 4 கேம்ஸாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸால் ஜெயிக்கவே முடியல. என்னடா இது அன்யூஷுவல் டெல்லி கேபிட்டல்ஸ், டெல்லி டேர் டெவல்ஸ் மாதிரியே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்காங்களேன்ற அந்த ஒரு தாட்டுக்கு வருது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த டோர்னமெண்ட் வந்து இன்னும் அலைவாக இருக்குது. ஸோ கடைசி அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அந்த மேட்ச்சில் தான் வந்து ரிசல்ட் இவங்க 2 பேரில் யார் குவாலிஃபை ஆக போகிறாங்கன்ற அந்த ஒரு ரிசல்ட் கன்க்ளூட் ஆகுன்ற அந்த ஒரு செய்தியை பார்க்கும்போது ஸ்லைட்லி நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருது. ஸோ டோர்னமெண்ட் இன்னும் வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. என்ன வேணால் நடக்கும், எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். இதுதான் வந்து இந்த டோர்னமெண்ட்டோட டேக்லைன். அது படி தான் இந்த டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்குது. சரி, முதல்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பொலாட் அவர்கள் டாஸ் வின் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இப்போதைக்கு பவுலிங் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போது அக்டோபர் முடிய போது, நவம்பர் ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் வந்து டியூ ஃபேக்டர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா இம்பேக்ட் ஆகும். ஆனால் அந்த டியூ, அந்த ஈரப்பதம், அந்த ஒரு மாய்ஸ்சர்னஸ் அது வந்து உங்களுக்கு ஈவினிங்க்கு மேலே தான் கிடைக்கும். அந்த ஒரு சன் செட் ஆனதுக்கப்புறம் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ துபாயில் அந்த மத்தியான டைமில் வந்து டியூ இருக்குமா இருக்காது, அந்த ஒரு கேள்வி வந்து இருந்துட்டு இருக்குது. ஸோ விக்கெட் வேறு எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாடை வச்சு இவங்க வந்து பஞ்சாப் ஈஸியாக ஜெயிச்சாங்க. அந்த ஒரு ரொம்ப லோ ஸ்கோர் அடிச்சு ஜெயிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த விக்கெட் எப்படி ஆக்ட் ஆகும், இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்காக இவர் வந்து தெளிவாக சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் முதல்ல பவுலிங் எடுத்துக்கிறோம். பவுலிங் எடுத்து நாங்கள் எங்களோட எபிலிட்டி காட்டுறோம். அது வந்து எங்களுக்கு ஃபேவர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பேட்டிங்கில் வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கிறோம். இதுதான் பொலாட் சொன்னார். இப்போ ட்ரெண்ட் போல்ட் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் ஆக்ஷனில் வருவாருன்னு பார்க்கும்போது ஸ்மார்ட்டாக மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க, ட்ரேடிங் விண்டோவில் பிக் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து மயங்க மார்க்கெண்ட் அந்த மாதிரி ஆளுங்களை கொடுத்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டை வாங்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஸ்மார்ட்டான பிக் பண்ணிவிட்டு அவர் வந்து பவுலிங் அட்டாக்கோட வந்து உள்ளே சேர்த்துட்டாங்க. ஸோ பும்ராவுக்கு அடுத்து பும்ரா கூட இப்போ இணைஞ்சு போகிறது வந்து ட்ரெண்ட் போல்ட் பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் ஒரு சம் அடிஷன். இப்போ எனக்கு என்னென்னா, கிறிஸ்கில் இதுக்கு அடுத்த மேட்ச்லேயாவது கிறிஸ்லினுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? ஏன்னா அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர். பட் ஸ்டில் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒரு வேரியேஷன். ஏன்னா வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது போல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் பிளே வந்து அவர் டாமினேட் பண்ணுறாரு. எப்படி இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டெஸ்ட் மேட்ச் செட்டப்பில் இந்த ஸ்விங் இருக்கிற காரணத்தினால அந்த டாப் ஆர்டரை வந்து அப்படியே சரிச்சாரோ, அதே மாதிரி தான் எங்கள் டெல்லி கேபிட்டல்ஸோட 2 டாப் பேட்ஸ்மேன் 2 பேரை வந்து சரிக்கிறார். தவான் ப்ரைம் ஃபார்மில் இருந்தார், அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு. பிருத்வி ஷாக்கு வந்து அந்த ஷேப்பை லூஸ் பண்ணி ஆடுற பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. அதாவது கொஞ்சம் வெளில போகிற பால்னா அப்படியே நவுந்து போயே ஆடிட்டு இருக்காரு. இப்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட் பால் வருதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அக்ராஸில் போயிட்டு அதை ப்ளே பண்ணுறது வேறு. அதை தாண்டி அந்த ஷார்ட் பால் வருதுன்னா இப்போ அந்த பாலோட லைனுக்கு அப்படியே ஓடுறது வேறு. அதான் உங்கள் பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு விஷயம் வேறு. அந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு ட்ரெண்ட் போல்ட். இது காரணமாக பவர் பிளேயில் ரன்ஸ் வரல. சரி, என்னடா இது பவர் பிளேயில் வரல, அட்லீஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஓரளவுக்கு இன்டர்ன் காமிச்சார். சில இடத்துல நல்ல ஷாட்ஸ் ஆடினார். பட் ஸ்டில் ராகுல் சாரோட பிரில்லியன்ஸ், அந்த ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் குவிண்டன் டிகாவோட அந்த ஸ்டம்பிங், அதுதான் அந்த போன மேட்ச்சில் ஃபிலிப்ஸோட விக்கெட் எடுத்தார்ல, அதுக்கு ஈக்குவலாக இந்த விக்கெட் வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ அவ்வளோ தெளிவாக அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு ராகுல் சாரோட பவுலிங். நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக செம்மையாக பவுல் பண்ணிருக்காரு ரிஷப் பண்ட் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு இந்த இன்னிங்ஸில்.
ஏன்னா மீதி எங்கள் ஓப்பனர்ஸ் வந்து எங்கேயாவது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரும் ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணாத ஒரு ஆளாக இருக்கிற பட்சத்தில் ரிஷப் பண்டோட நேமும் வந்து நான் சேர்க்க போகிறேன். ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஒரு 50மே அடிக்கல. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, அவர் வந்து இப்போ இந்தியாவோட லிமிடெட் ஓவர் ஸ்குவாட்ல இல்லை, டெஸ்ட் ஸ்குவாட்ல இருக்காரு. பட் கூடவே விருத்திமன் சாஹாவையும் வச்சிருக்காங்க. ஸோ இவரோட பொசிஷன் வந்து இப்போ இந்தியன் டீம்லேயே ஒரு மாதிரி கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம்ல இவர் வந்து ஐபிஎல்ல யூஸ் பண்ணி தன்னோட பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தினார்னா எல்லாருமே இவரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்தியன் டீம் கூட மேபி இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. முன்னாடியாவது வேகமாக அடிக்க ட்ரை பண்ணி ஏதாவது அந்த ரேட் வந்து ஆக்சிலரேட் பண்ணுவார். இப்போ இந்த துபாய், அபுதாபி, ஷார்ஜா, இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த கண்ட்ரீஸில் இவரால் வந்து ஆக்சிலரேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ற அந்த ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப டிஃபென்சிவாக ஆடிட்டு இருக்காரு. அதாவது ஒரு பேட்ஸ்மேன்னா ஓகே ஹிட்டர்ஸ் இருக்காங்க, ஹிட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஞ்சுக்கு வர பால் மட்டும் தான் அடிப்பாங்க. மீது எல்லாத்தையுமே டிஃபென்ஸ் வச்சு ஆடுவாங்க. இப்போ டிஃபென்சிவாக இருக்கவங்களும் அப்படி தான் மேக்ஸிமம் டிஃபென்சிவாக இருக்க இடத்துலையும் வந்து இருப்பாங்க. அதே நேரத்தில் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவாங்க, முக்கியமான இடத்துல சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனலாக இருக்கணும் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக. ஆனால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு இருக்கீங்க, இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு இருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா அவங்களால வந்து சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இவர் என்னடா அடிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற எண்ணம் வர்ற அளவுக்கு பொறுமையாக ஆடிட்டு கடைசியில் அந்த பும்ராவோட அந்த ஒரு இன்கமிங் டெலிவரி அதில் மாட்டார். ஸோ மும்பையோட பேஸ் அட்டாக்கும் ஸ்பின் அட்டாக்கும் செம டாமினேஷன். நீங்கள் ஸ்பின்னர்ஸே வந்து டார்கெட் பண்ணியிருந்தாலே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் பிளானிங் இல்லை. ஏற்கனவே ரிக்கி பாண்டிங் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து இனிமேல் அதிரடி கிரிக்கெட் ஆட போகிறோம். அதிரடி கிரிக்கெட்டுக்கும் அவசர கிரிக்கெட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே ஆடினது வந்து அவசர கிரிக்கெட். ஏன்னா இவங்க வந்து பிளான் பண்ணி ஓகே ஸ்பின்னர்ஸ் வருவாங்க, நம்ம பேஸ் பவுலர்ஸ் வந்து ஒரு மாதிரி ப்ளே பண்ணலாம், ரன் பால் இன்னிங்ஸ் அப்படியே பாலுக்கு பால் ரன் மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஆடலாம், எங்கேயா தேவைன்னா மட்டும் அடிக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்பின்னர்ஸை வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். குருணால் பாண்டியா, அப்புறம் நம்ம ராகுல் சார் கூட ஒரு மாதிரி எக்கனாமிக்கலாக இருந்தாலும் குருணால் பாண்டியாவை இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து டார்கெட் பண்ணியிருந்தாலே நல்ல ஸ்கோர் வந்திருக்கும். அது பண்ணாமல் விட்டுட்டாங்க. பிளான் இல்லை, சரியான பிளானே இல்லை. மும்பை கிட்ட அற்புதமான ஒரு பிளான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டாயினிஸோட டிஸ்மிஸலும் ஹெட்மயரோட டிஸ்மிஸலும் அந்த டுவர்ட்ஸ் லெக் சைடில் ஒரு டீப் ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டரை வச்சு பிளான் பண்ணி தூக்குனாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அங்கே தான் சுத்த போகிறாங்க, அங்கே ஒரு ஃபீல்டரு கூட லாங்கான ஒரு ஃபீல்டர், இந்த 2 இடத்துல மட்டும் தான் செட் பண்ணி தூக்குனாங்க, அங்கே மாட்டினாங்க. அதை தாண்டி கீழே என்ன சில பேர் அடித்தாலுமே அங்கே ரன்ஸ் வரல. ஸோ டெல்லி பக்கா கொலாப்ஸ். இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா டெல்லி வந்து குவாலிஃபைட். அது நடக்காதனால இப்போ டெல்லி வந்து கடைசி மேட்ச்சில் மஸ்ட் வின் கேமுக்கும் வந்துட்டாங்க. அதாவது ஈஸியாக குவாலிஃபை ஆக வேண்டிய டோர்னமெண்ட்டை எதுக்கு மஸ்ட் வின் சுச்சுவேஷன் கொண்டு போகிறாங்கன்றது இன்னும் புரியல. டெல்லியும் இதை தான் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஸ்கோரே இல்லை பவுலர்ஸ்கிட்ட. ஏன்னா ஓரளவு நல்லா தான் போட்டாங்க, இங்கே ஸ்கோரே இல்லை, அதுதான் பிரச்சனை. அதை தாண்டி மும்பையோட பிளானிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டிங்லேயும் சரி, இஷான் கிஷான், குவிண்டன் டி காக் தரையோட ப்ளே பண்ணாங்க. சின்ன ஸ்கோரு, நம்ம வந்து அலட்சியமாக ஆடக்கூடாது, நம்ம கொஞ்சம் தரையோட ப்ளே பண்ணுவோம். பேட்டிங் இருக்குன்றதுக்காக அலட்சியமாக ஆட வேணாம். நம்ம 2 பேரும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நவுத்துவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்துவோம். எங்கேயாவது முடிஞ்சால் மட்டும் பவுண்டரி அடிப்போம், நவுத்துவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்துவோம். நல்லா செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஷாட்ஸுக்கு போகலாம். இங்கே வந்து குவிண்டன் டி காக் நல்லா நவுத்துனாரு, ஸ்கோர்ஸ் வந்துச்சு. பட் ஸ்டில் அவர் வந்து ஷாட்டுக்கு போகலான்ற அந்த பிளான்ல அவுட் ஆயிட்டார். பட் இஷான் கிஷான் அதை வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணுறாரு. என்னடா இது இவர் இன்னும் இந்தியன் டீமில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தோனி அவர்கள்ன்ற அந்த ஒரு ஜாம்பவான் அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட் அது வந்து ஒரு பெரிய காம்படிஷன், ஒரு பெரிய குதிரை சவாரி போட்டியே நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இதில் ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் லாங் டேர்முக்கு செலக்ட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு பெரிய வேற ஒரு தரத்தில் இருக்கணும். ஆனால் தோனியோட இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது உள்ள வர ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த தோனி அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்க மேலே இருந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இந்த விக்கெட் கீப்பர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் வந்து ரிஷப் பண்றதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கோர்ஸ் இங்கிலாண்டில் ஒரு செஞ்சுரி, ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரி, போன வருஷம் வேர்ல்டு கப்பில் ஓரளவுக்கு இந்த நம்பர் 4 ஸ்பாட்டை டீசெண்டாக யூஸ் பண்ண விதம், இதெல்லாம் வந்து பெருமையாக நம்ம சொன்னாலுமே அவரால் ஷைன் பண்ண முடியாதது காரணம் அவர் மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ரிஷப் பண்ட் மேலே இப்போ இஷான் கிஷான் வந்து உள்ளே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு மேலே எக்ஸ்பெக்டேஷன் செம்ம அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இது இல்லாமல் இன்னும் ஒரு வருஷம் ஏஜ் இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் போட்டுமே அந்த ஒரு இதுவா இல்லை டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமான்னு தெரில. ஸோ இஷான் கிஷான் டிசர்வ்டு, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணிருக்காங்க. ஆனால் மும்பை ஒரு கம்ப்ளீட் வின்,
டாப்பில் இருக்காங்க. இதுக்கு அடுத்து கடைசி கேம் வந்து மேபி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் இங்கே எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்டாக. தோத்தா பிரச்சனை இல்லை, ஜெயிச்சாங்கன்னா அவன் இன்னும் சாலிடாக இருப்பாங்க. அவன் தோத்தாலுமே நம்பர் 2 ஸ்பாட்டு நம்பர் 1 ஸ்பாட்டு அதை பிடிச்சிருவாங்க. ஸோ மேபி கடைசி மேட்ச்சு சும்மா இந்த மற்ற பிளேயர்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் ஸ்குவாட். ஏன்னா ஸ்குவாட் பெருசாக ரொட்டேட்டே பண்ணல, ரொட்டேஷன்லேயே இல்லை, வெறும் 13 பிளேயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 24ல் 13 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 11 பேர் வேக்கண்டாக தான் இருக்காங்க. ஸோ இதை வந்து அவன் மும்பை பண்ணுவான். டெல்லி மஸ்ட் வின் கேமுக்கு மாட்டிட்டான். ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் டெல்லி கிட்ட, டெப்த்தும் இல்லை, இருக்கிற பேட்ச் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணல. இங்கே அவசர கிரிக்கெட், பியூர் அவசர கிரிக்கெட் மாட்டிட்டான், அவ்வளோதான். டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கிரிக் மோன் சேனலில் ஏகப்பட்ட கிரிக்கெட் மேட்சஸோட அனாலிசிஸ், ரிவ்யூ எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கூடவே நான் என்னோட பிளாக்ஸ் எல்லாம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஆட் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.